இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கறத தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இறங்கு வரிசையில் எழுதுறது எப்படி, இதுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல சிங்கிள் டிஜிட்ல ஒரு 6 நம்பர் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். ஓகே, இந்த 6 நம்பரையும் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாமா? டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 6 நம்பர்ஸ்ல எந்த நம்பர் பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ல பிக்கஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9 தான். ஓகே, அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7. ஓகே, அதுக்கு அடுத்த வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 6, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 3, கடைசியா இருக்கலே ஸ்மாலஸ்ட் ஒன் என்னது 2 தான். ஓகே, இதுக்கு பேரு தான் டிசெண்டிங் ஆர்டர். கிராஜுவலா, அதாவது பிக்கஸ்ட் வேல்யூல இருந்து கிராஜுவலா கம்மியாகிக்கிட்டே லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஒன்னா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு பேரு தான் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, இறங்கு வரிசையில் எழுதுக. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி மாடிப்படிக்கட்டுல இருந்து நம்ம இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். மேல இருந்து கீழே நம்ம கடைசியா முடிப்போம் இல்லையா, அதுதான் மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு இறங்கு வரிசையில் எழுதுக. ஓகே, டிசைனிங் ஆர்டர் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முடிச்சாச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா இருந்துச்சு. சோ நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள பார்க்கும்போது அதுல எல்லாமே இருக்கு. சிங்கிள் டிஜிட் இருக்கு, டபுள் டிஜிட் இருக்கு, அப்புறம் 3 டிஜிட் நம்பரும் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இருக்கலே பாருங்க, டிஜிட்டை தான் கவுண்ட் பண்ணணும். இது சிங்கிள் டிஜிட், இது 2 டிஜிட் நம்பர். ஓகே, இது சிங்கிள் டிஜிட். ஓகே, இது சிங்கிள் டிஜிட் லாஸ்ட். இது என்னது 3 டிஜிட் நம்பர். ஓகே, இந்த 3 டிஜிட் நம்பர் தான் இருக்கலையே பிக்கஸ்ட் வேல்யூ. சோ நம்ம ஆன்சர் எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கலே பிக்கஸ்ட் வேல்யூ என்னது 610. ஓகே, இதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே 2 டிஜிட் நம்பர் தான். இந்த 3 நம்பருமே 2 டிஜிட் நம்பர். ஓகே, இது ரஃபர் காலம். இப்போ இதுல நீங்க உங்களுக்கு குழப்பம் வந்துருச்சுன்னா, இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 டிஜிட்ல 3 இது கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இப்படி தனியா எழுதி பாத்துக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இப்போ இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர்னு பார்க்கணும். அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் நம்மளோட, இப்படி நீங்க உங்க நோட்ல 2 கையும் வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட இடது கை பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் 3. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த நம்பர்ல என்ன இருக்கு 5, இங்க என்ன இருக்கு 4. இப்போ 3 பெருசா, 4 பெருசா, 5 பெருசா அப்படின்னு பார்க்கும்போது எது பிக்கஸ்ட் நம்பர் 3, 4, 5. இதுல எது பிக்கஸ்ட் நம்பர்னா 5 தான். சோ அப்போ இந்த நம்பரை அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க. ஓகே, கம்பேர் பண்றது எப்படி பண்ணணும், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதான் நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேரிங்க எப்படி ஆரம்பிப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள நம்பர்ல இருந்து தானே ஆரம்பிப்பாங்க. சோ 58 அப்படிங்கறதா இருக்கல பிக்கஸ்ட் நம்பர். சோ இந்த நம்பர் எடுத்து நம்ம இங்கே எழுதுறோம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 42. அதாவது 35 பெருசா 42 பெருசா, 35 பிக்கஸ்டா 42 பிக்கஸ்டா, 42 தான். அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும் 42. அதுக்கப்புறமேல 35. கடைசியா ஃபைனலா சிங்கிள் டிஜிட் நம்பர்ல 2 நம்பர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 7ம் இங்க இருக்கக்கூடிய 9. இப்போ 9 பிக்கஸ்டா 7 பிக்கஸ்டானா உங்களுக்கு ஈஸியா தெரியும் 9 பெருசுன்னு. அப்போ 9 லாஸ்ட் 7. இதுதான் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் ஒன். சோ இதுதான் அவங்க கேட்ட டிசெண்டிங் ஆர்டர். சோ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் டிசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நம்ம இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நம்பர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றது, ஃபார்மிங் நம்பர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே.